ஸோ அர்மந்தா டிடிஎஃப் வாசன் வந்து அவருக்கு நெகட்டிவ்னால தான் அவர் ஃபேமஸ் ஆகிருக்காரு. ஸோ அந்த நெகட்டிவ் வச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவும் மாற சான்ஸ் இருக்குல்ல இன் ஃபியூச்சர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சைக்கு பேர் போன லிஸ்ட்டில் அவர் தான். அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், அது அவருக்கே தெரியாமல் விபரீதமாக ஆகிடும். ஸோ அதை வச்சு எனக்கு தெரியும். விஜய் சார் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, அதை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதே விஜய் சார் வந்து ஒரு ஸ்கூல் ஃப்ரீயாக கட்டி கொடுத்துருக்காரு, ஆனால் அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஸோ எப்பயுமே நெகட்டிவ்க்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஐபிஎல் நேம் வச்சுருக்கனால கண்டிப்பாக இது கிரிக்கெட் ரிலேட்டடாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா யாருனே நம்மளுக்கு தெரியாது, அந்த பிளேயர் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படியேப்பட்ட பிளேயரை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. படம் நல்லா இருந்தால் ஏன்னா நேமில் வந்து ஐபிஎல்னு வச்சுருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கிரிக்கெட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நல்லது செய்கிறத யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அதுவே அவங்க சின்னதாக தப்பு செஞ்சால் போதும், அந்த தப்பை தான் இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா படம் நல்லா இருந்தால் ஏன்னா நேமில் வந்து ஐபிஎல்னு வச்சுருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கிரிக்கெட் ஃபேனு. ஸோ அதனால் லப்பர் பந்து மாதிரி எப்படி டோனி வச்சு இது பண்ணாங்களோ அந்த இவர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு கிரிக்கெட் வச்சு தானே அந்த மேட்ச் இது பண்ணியிருப்பாங்க. விஜயகாந்தோட பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் போட்டு ரப்பர் பந்து எப்படி அது மாதிரி ஐபிஎல் நேம் வச்சுருக்கனால கண்டிப்பாக இது கிரிக்கெட் ரிலேட்டடாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்மே ஸ்டார்ட் ஆகுது மார்ச் எண்டில். ஸோ இப்போ இதுவுமே எனக்கு தெரிஞ்சு மேபி வேணா நெக்ஸ்ட் மந்த்ல இந்த சரௌண்டிங்கில் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஎலுக்கும் இல்லை நம்மளோட ரியாலிட்டியான ஐபிஎலுக்கும் எதுவுமே ஏதாச்சும் கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த டைட்டிலுக்கும் இல்லை நம்மளோட ரியலாக பண்ணிட்டு இருக்காங்க மேபி கண்டிப்பாக ஐபிஎல் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக இருக்கலாம் தான் தோணுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா யாருனே நம்மளுக்கு தெரியாது, அந்த பிளேயர் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படியேப்பட்ட பிளேயரை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா அந்த மாதிரி நிறைய பிளேயரை வந்து எம்ஐ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த கதை ஏதாவது ஒரு கஷ்டப்படுற ஒரு பையனை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை மேபி ஐபிஎல்ல நடக்கிற அந்த எப்படி சொல்கிறது டிக்கெட்லாம் அதிகமாக ரேட் விற்கிறது ப்ளஸ் வந்து அதில் நடைபெற முறைகேடுகள்லாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சு ரிலேட்டடாக இது பண்ணலாம். அதில் நடக்கிற பாலிடிக்ஸ் வச்சு கூட எடுக்கலாம். டிடிஎஃப் வாசன் எப்படி தெரியும்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சைக்கு பேர் போன லிஸ்ட்டில் அவர் தான். அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், அது அவருக்கே தெரியாமல் விபரீதமாக ஆகிடும். ஸோ அதை வச்சு எனக்கு தெரியும் அவர். ஏன்னா நிறைய நல்ல விஷயம்லாம் கூட பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதை வந்து அதிகமாக யாருமே பேசினது கிடையாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நல்லது செய்கிறத யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அதுவே அவங்க சின்னதாக தப்பு செஞ்சால் போதும், அந்த தப்பை தான் இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, அதை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதே விஜய் சார் வந்து ஒரு ஸ்கூல் ஃப்ரீயாக கட்டி கொடுத்துருக்காரு, ஆனால் அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஸோ எப்பயுமே நெகட்டிவ்க்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அர்மந்தா டிடிஎஃப் வாசன் வந்து அவருக்கு நெகட்டிவ்னால தான் அவர் ஃபேமஸ் ஆகிருக்காரு. ஸோ அந்த நெகட்டிவ் வச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவும் மாற சான்ஸ் இருக்குல்ல இன் ஃபியூச்சர். ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தால் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கும் நடக்கலாம் மேபி இந்த படத்து மூலிமா. எல்லாருமே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கவங்களே எதிர்ப்புக்குன்னே இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க வளரணும்ன்றது யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எப்படி வளர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி தானே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தோல்வியின் போது கை தட்டுறதுக்கு ஒரு விரல் 10 விரல்களை 10,000 விரல்கள் வரும். ஆனால் நம்ம வெற்றியின் போது கை தட்டுறதுக்கு ஒரு சில விரல்கள் தான் வரும். அது உண்மையாக நம்மளை நேசிச்சவங்களால தான் வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்க்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் ட்ரெண்டே ஆகும். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த போய் போட்டு பாருங்களேன், அது ட்ரெண்டே ஆகாது. இவன் இப்படி பண்ணிட்டானா அப்படி பண்ணிட்டானா அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா தான் அதுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுமே தவிர ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்பயுமே ட்ரெண்ட் ஆகாது. ஸோ வந்து இப்போ அவருக்கு வந்து அது நெகட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் வருதோ அது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாகவும் மாறுற மாதிரி இருக்கும். இப்போ பிக் பாஸில் போன நல்ல பேரோடு உள்ளே போயிருப்பாங்க, ஆனால் கெட்ட பேரோடு வெளியே வருவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேரோடு உள்ளே போய் நல்ல பேரோட வந்திருக்காங்க. ஸோ அந்த நல்ல விஷயத்தையுமே இது நெகட்டிவாக எடுத்துட்டு போனால் தான் போய் பார்க்குறாங்க அப்படின்றீங்க. ஆமாம் ஏற்றுக்கிறாங்க. ஆமாம். ஐபிஎல் பார்ப்பீங்க இல்லையா? பார்ப்பேன். ஆக்சுவலாக இந்த விஷயம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து 2025 நான் எம்ஐக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் ரோஹித் சர்மாவோட பேட்டிங்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ ரோஹித் சர்மா வந்து இந்த ஐபிஎல் மேட்ச் பயங்கரமாக விளையாடுவார் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து டோனி எதிர்பார்க்கலையா? எனக்கு டோனி பிடிக்காது. எனக்கு டோனி பிடிக்காது. எனக்கு வந்து ரோஹித் சர்மா தான் ஃபேவரட். ஓகேங்களா? எனக்கு விராட் கோலியும் பிடிக்காது. ஐ சப்போர்ட் ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா எந்த டீமில் இருக்காரோ அந்த டீமுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து இந்த டைம் வந்து எம்ஐயில் அவர் இருக்க மாட்டாருன்ற மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஒரு டாக் போயிட்டு இருந்தது. ஏன் டோனியை பிடிக்காது?
ஆக்சுவலாக தோனியை ஏன் பிடிக்காதுன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. சீனியர் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து இம்பார்ட்டன்ட் தராமல் அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்காம அனுப்பிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஹர்பஜன் சிங், கௌதம் கம்பீர், ஷேவாக்கு இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கிராண்டாக செலிப்ரேட் பண்ணல. இவர் எப்படி போனாரோ அதே மாதிரி அவங்களும் இல்லாத மாதிரி போன மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டீம் லீடர்னா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணும், அதே சமயம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க கஷ்டப்படுற சுச்சுவேஷனில் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஆனால் ரோஹித் சர்மா பார்த்துருக்கிங்கன்னா ராகுல் டிராவிட் வந்து கோச்சாக இருந்து நான் போகிறேன் அப்படின்ட்டார். 2023 நவம்பர் வேர்ல்டு கப்பில் நம்ம விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டார். ஆனால் இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் இருங்கன்னு சொல்லி T20 வேர்ல்டு கப்பில் வந்து அதை இருக்க வச்சு அவருக்கு ஒரு கப் வின் பண்ணி அவரை கிராண்டாக அனுப்பிவிட்டார். ஸோ அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரோஹித் சர்மாவை தான் எனக்கு பிடிக்கும். தோனி அந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக ரோஹித் சர்மா வந்து 200 அடிக்க ரீசன் வந்து டோனி தான். அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டதும் டோனி தான். ஆனால் அந்த கிராட்டிடியூடுன்னு நன்றி உணர்வு, அந்த நன்றி உணர்வு வந்து டோனி கூட இருக்காது, ஆனால் என் ரோஹித் சர்மாவுக்கு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டோனி வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா 200 அடிக்க காரணம் டோனி. ஆனால் டோனி வந்து 200வது மேட்ச்சில் வந்து கேப்டன் ஆக காரணம் ரோஹித். அவருக்கு கிடைச்சத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். விராட் கோலிக்கு அப்போ வந்து ஏதோ அடிபட்டிருக்குமோ ஏதோ, அப்போ ஸ்ரீலங்கா மேட்ச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா விராட் கோலி கூட அவர் மிடில் ஆர்டரில் ஆட வைக்கல. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அவுட் ஆகி போவார். அப்போ ரவி சாஸ்திரி கேட்பாரு யாரை நெக்ஸ்ட் அனுப்பணும்னு. அழகாக வந்து க்ளவுஸ் வச்சு காமிப்பார் அடுத்து நீங்கள் டோனியை அனுப்புங்கன்ட்டு. அதே மாதிரி 200 ODI மேட்ச்சில் வந்து அவரை கேப்டன் ஆக்கி அழகு பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருக்கனால ரோஹித் சர்மா எந்த டீமில் இருக்காரோ அந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்க, தேங்க்யூ. இது ஆக்சுவலாக